சென்னை கிண்டி மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்திய இளைஞர் சிறையில் அடைப்பு. 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 15 நாட்கள் நீதிமன்ற காவல். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தாய்க்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை. கோபத்தில் மருத்துவரை தாக்கியதாக கைதானவர் வாக்குமூலம். மருத்துவர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதாக பேச்சுவார்த்தைக்கு பின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. ஏற்கனவே அறிவித்தபடி இன்று போராட்டம் நடைபெறும் என மருத்துவ சங்கங்கள் உறுதி. தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடக்கிறது. தாவேக தலைவர் விஜய் கண்டனம். சீர்காழி அரசு மருத்துவமனையில் மருத்துவ உதவியாளர் இல்லாததால் தனக்குத்தானே கட்டுப்போட்டுக் கொண்ட நோயாளி. விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் உறுதி. சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் இரவு பரவலாக மழை. கிண்டி, வடபழனி, ஆழ்வார்பேட்டையில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உட்பட 19 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழை பெய்ய வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யும் என கணிப்பு. தஞ்சையில் மாணவர்கள் வாயில் டேப் ஒட்டிய விவகாரத்தில் 3 ஆசிரியர்கள் பணியிட மாற்றம். வட்டார கல்வி அலுவலர் உத்தரவு. தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரம். நடிகை கஸ்தூரி கோரிய முன்ஜாமீன் வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிப்பதற்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதிகாரி நீதிபதியாக முடியாது என நீதிபதிகள் கருத்து. இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. அதிபர் அனுரகுமாராவின் கூட்டணி பெரும்பான்மை பெறுமா என எதிர்பார்ப்பு. அமெரிக்க அதிபராக தேர்வான ட்ரம்ப் தற்போதைய அதிபர் ஜோ பைடனுடன் சந்திப்பு. அமைதியான முறையில் அதிகார பரிமாற்றம் செய்யப்படும் என பைடன் உறுதி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் வாகை சூடிய இந்திய அணி. சதம் அடித்து வெற்றிக்கு வித்திட்டார் இளம் வீரர் திலக் வர்மா. கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் வெளியானது கங்குவா திரைப்படம். தமிழ்நாட்டில் காலை 9 மணி காட்சிக்காக தயாராகும் சூர்யா ரசிகர்கள்.